வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். ஸ்ரீ மகா வண்ணமுனீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை புத்தாண்டு சிறப்பு பூஜை ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு ஹூலுகொம்பா ஸ்ரீ மகா வண்ணமுனீஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை புத்தாண்டு சிறப்பு பூஜை நடைபெறவுள்ளதாக ஆலய பரிபாலன சபை அறிவித்துள்ளது. இந்த சித்திரை புத்தாண்டு சிறப்பு பூஜை ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணி தொடங்கி ஜனன் ஹுலுகொம்பா பத்து 16 காரா பழைய சாலை நடைபெறும் என ஸ்ரீ மகா வண்ணமுனீஸ்வரர் ஆலய பரிபாலன சபை அறிவித்துள்ளது. இந்த ஆலயத்தில் நடைபெறவுள்ள புனிதமான மதுரை வீரன் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு மதுரை வீரன் ஐயனின் தெய்வீக அருளை பெற பக்தர்கள் அனைவரையும் ஆலய பரிபாலன சபை அன்போடு அழைக்கிறது. பக்தியோடு அனைவரும் ஒன்று கூடி மதுரை வீரன் ஐயனின் பாதுகாப்பையும் பேரர்களையும் பெறுவோம். இவ்வேளையில் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்தர்கள் சிறப்பு பூஜையில் பங்களிக்க அதாவது உபயம் எடுக்க விரும்புகிறவர்கள் கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்புக்கு திரு மோகனதாஸ் 010555104 அல்லது 01762657448 அல்லது திரு சிவா 039610980 அல்லது திருக்குமார் 03644012993 அல்லது திரு கணப்பிள்ளை 012045300 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.